விவசாயத்தின் மீது பேரார்வம் கொண்ட வெளிநாடு வாழ் தமிழர் ஒருவர் லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்கும் வேலையை விட்டுவிட்டு பசுமை விவசாய பண்ணை ஒன்றை அமைத்திருக்கிறார். அத்தகைய விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மனிதர்கள் உயிர் வாழ தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் உழவு தொழிலே அனைத்து தொழில்களுக்கும் மேலான தொழில். அதனால்தான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் திருவள்ளுவர். இந்த உயரிய தொழிலின் உன்னதம் புரிந்ததால் தான் பலரும் இன்றும் உழவு தொழிலை கைவிடாமல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த ஹைதர் என்பவர் ஒரு படி மேலே சென்று வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் சம்பாதித்து வந்த வருமானத்தை விட்டுவிட்டு சொந்த ஊரில் நவீன முறையில் விவசாய தொழிலை செய்து அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். மீனவ குடும்பத்தில் பிறந்த இவர் குவைத் நாட்டிற்கு சென்று வேலை பார்த்து அங்கேயே தொழிலதிபராக வளர்ச்சி அடைந்தார். என்னதான் வெளிநாடு வாழ்க்கை, கை நிறைய சம்பளம் என்று இருந்தார், ஹைதருக்கு வெளிநாட்டு கலாச்சாரம், தொழில் என அனைத்தும் மனதிற்கு நிறைவை தரவில்லை. இதனால் அத்தனை வேலை மற்றும் தொழிலை உதறிவிட்டு சொந்த நாட்டிற்கு திரும்பி உலகத்தை சுழல வைக்கும் அச்சாணி தொழிலான உழவு தொழிலில் தடம் பதிக்க விரும்பினார். இதற்காக ஹைதர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மத்தகிரியில் சுமார் 65 ஏக்கர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த பண்ணையை உருவாக்கினார். இதில் தென்னை, மா, நெல்லிக்காய், சவுக்கு, டிம்பர், டிப்பர் மரங்கள் உள்ளிட்ட மரங்களை நடவு செய்து பராமரித்து வந்தார். அத்துடன் அடர்ந்த இந்த தோட்டத்தில் பண்ணை அமைத்து ஆடு, மாடு, நாட்டுக்கோழி, காடை, மீன்கள் என பல்வேறு உயிரினங்களை வளர்த்து அதனை ஒருங்கிணைந்த பண்ணையாக மாற்றி நவீன முறையில் விவசாயத்தை கையாண்டு வருகிறார். இந்நிலையில் விவசாய பண்ணை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பேசிய ஹைதர் கத்தாரில் 10 ஆண்டுகள் வேலை பார்த்ததாகவும் அங்கு பல்வேறு நபர்களுடன் பழகி தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கான காரணங்களை புத்தகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டதாகவும் கூறினார். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க தான். அப்போ அந்த பக்கம் இந்த தென்னைகள் அதிகம் இருக்குது. அப்போ எங்கிட்ட வசதி இல்லாத நேரத்தில் எங்கிட்ட ஒரு தென்னை மரங்கள் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இடம் கிடையாது. நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் வெளிநாடு போயிட்டுருந்தாங்க. அந்த வெளிநாடு போய் சம்பாதிக்கலான்னு நானும் அதில் ஒரு ஆளாக போனேன். குறைஞ்சது 10 வருஷம் கத்தாரில் இருந்தேன், 30 வருஷம் நான் குவைத்தில் இருந்தேன். இப்போ 30 வருஷம் குவைத்தில் போனதுக்கப்புறம் நான் ஒரு அளவு அங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி ஒரு நல்ல தொழில் கற்றுக்கிட்டு ஒரு இங்கே அங்கேயே அந்த நாட்டிலே ஆக்சிஜனாக ரொம்ப கம்மி. அந்த நாட்டிலேனா இயற்கையான விவசாயம் கிடையாது. அப்போ சில இதுகளில் நான் ஆராய்ச்சி பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது விவசாயத்தில் இங்கே கிடைக்கிற பொருள் எல்லாம் வெளிநாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகும். இந்தியாவுடன் ஒப்பிடும்போது கத்தாரில் ஆக்சிஜன் பற்றாக்குறை, பொதுமக்களின் வாழ்வியல் முறை என வேறுபட்டு இருப்பதாக கூறிய அவர் தமிழகத்தில் பல்வேறு இடங்களை ஆராய்ந்து இறுதியில் குளித்தலையில் தேர்வு செய்ததாகவும் கூறினார். விவசாயத்தை தற்போதைய நவீன முறைக்கு மாற்றி அமைத்துள்ளதாக கூறிய ஹைதர் படித்த இளைஞர்கள் விவசாயத்தை மதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவசாயத்தில் ஆர்வம் இல்லை என்பதற்காக அதனை தாழ்வாக கருத வேண்டாம் என்றும் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப விவசாயத்தில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்றும் அறிவுறுத்தினார். அத்துடன் விவசாயத்தில் தனக்கு தெரிந்த தொழில் நுணுக்கங்களை இளைஞர்களுக்கு கற்றுத்தர தயாராக இருப்பதாகவும் கூறினார். விவசாயம் பண்ணேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் விவசாயி அல்ல, நான் ஒரு மீன் பிடிக்கிறேன். நல்ல விவசாயிகளை பற்றி தெரிஞ்சவங்க இந்த இருக்கிறாள், நம்ம இன்ஜினியர் இவங்கெல்லாம் வச்சு நம்மளோட ஃபுல்லாக எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஆட்டோட இது எங்களுக்கு தெரியும். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, கோழிக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இது என்ன பெருசாக படுத்தணும், அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வருங்காலம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவன் நாட்டுப்படி நடக்கும். ஆனால் இருந்தாலும் என்ன விவசாயம் இங்கே பண்ண முடியுமோ அதை நம்ம முக்கியமான ஆட்களை வச்சு நான் இது பண்ணிட்டு செய்யலான்னு முயற்சி எடுத்துருக்கிறேன். உழவு தொழில் தாழ்வான தொழில் இல்லை, அது உலகம் சுழல்வதற்கான உன்னத தொழில் என்பதை புரிந்து கொண்டால் இன்றைய படித்த இளைஞர்கள் பலரும் உழவு தொழிலை உவப்புடன் செய்து தானும் உயர்ந்து நாட்டையும் உயர்த்த முடியும். மாலை முரசு செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் சிவாவுடன் ஷிவா ஜானட்.